சிலர்லாம் என்கிட்ட வந்து, பிரதர் பிசாசு ரொம்ப தொல்லை கொடுக்குறான், பிரதர் பிசாசு ரொம்ப பிரச்சனை பண்றான், பிரதர் பிசாசு ராத்திரியில பொல்லாத கனவுல கொண்டு வந்து டார்ச்சர் பண்றான்னு எப்ப பார்த்தாலும் பிரதர் பிசாசு பிரதர் பிசாசு பிரதர் பிசாசுன்னு பிசாசையே பிரதர் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பேய பத்தி பிசாச பத்தி அதையே பேசி பேசி அதையே துரத்துறதுலயே போக்கஸ் பண்ணாம இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை குறித்து நம்ம அதிகமா பேசுவேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை தான் நமக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானா மறைஞ்சிரும், தானா ஒழிஞ்சிரும், தானா விலகி போயிடும். நிறைவான இயேசுவின் ரத்தம், இயேசுவின் புண்ணியம், இயேசுவின் வல்லமை, இயேசுவினுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய மகிமை, வசனத்தில் இருக்கக்கூடிய மகிமை, இதை நீங்க பேச 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 குறைவான பேய் பிசாசின் வல்லமைகள்லாம் ஒன்றில்லாம போயிருங்க. மீன் சாப்பிடறதுக்காக மீனை வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதை பூனை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பூனையை துரத்துறதை விட, பூனையை விரட்டுறதை விட வாங்கி வச்ச மீனை மூடி வச்சு பாதுகாத்து கொள்றதுதான் ஞானமான செயல். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள உங்களையும் உங்க குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க, அறிக்கை செய்யுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க.